அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணலாமா. அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக பிணைஞ்சிட்ட மாவை அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 60 வந்து பொரிச்சிட்ருக்குறேங்க. நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி சிக்கன் 60 நான் வந்து பொரிச்சிட்ருக்கிறேன். எல்லா மேக்னேட்டும் போட்டு அதுக்குள்ளே நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து பால்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு 6 பால்ஸ் வந்தது. சிக்கனை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் பிச்சு பிச்சு போட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பால்ஸ் எடுத்து ஒரு பிளேஸில் மாவு தெளித்து நல்லா மாவு மெல்லிஸாக வழட்டிடுறேங்க. வட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் வந்து ஆனியன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதேமாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இதேமாதிரி நல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுருக்காங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட வேண்டியதாங்க. 1 ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு அப்படி திருப்பி போட்டு எல்லாத்தையுமே நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நான் வந்து வேக வச்சுட்டேன். சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி